லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான. This is my Dinesh Kumar. Let's welcome to the Taj Cinemas Indian 2. நம்ம இயக்குனர் சங்கர் அவர்களோட இயக்கத்துல 2017 காலகட்டத்துல அந்த டைம்ல வந்து காயினான ப்ராஜெக்ட் இந்த இந்தியன் 2. தில்ராஜ் அவர்கள் வந்து ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விலகினதுக்கு அப்புறம் லைக்கா அந்த படத்தை வந்து அண்டர்டேக் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு விபத்து வந்து இந்தியன் 2 தளத்தில் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years வரைக்கும் இந்தியன் 2 இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆயிருக்கிற திரைப்படம் இந்தியன் 2. சங்கர் அவர்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்த இதெல்லாம் நம்ம சினிமாவில் வந்து நம்ம காட்சியாக வைக்க முடியுமா, இதெல்லாம் நம்ம வந்து காட்சிப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த முன்னாடி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் பெருசாக ஜென்ரேட் ஆகாத காலகட்டத்திலேயே ஜீன்ஸ் மாதிரியான படங்கள்ல, காதலன் மாதிரியான படங்கள்ல, அப்பவே இந்தியன் மாதிரியான படங்கள்ல எல்லாம் காட்சிகளை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இது மட்டும் இல்லாமல் இந்த விஜிலாண்டே ஆங்கிள் வந்து சூப்பராக இந்தியன் திரைப்படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து ஆரம்பிக்குது. இந்த படத்தோட கோர் கதையை தி ரிட்டர்ன் ஆஃப் த இந்தியன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதில் இந்த மாதிரி கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷி இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க பண்ணுற விஷயமே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் வந்து ஆகிறப்ப இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு நம்ம மாதிரி ஒரு ஆள் வந்து பத்தாது. இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக அந்த கரப்ஷன் எதிர்த்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இருந்தாரு. அவர் தான் சேனாபதி இந்தியன் தாத்தா. அவர் வந்து ரிட்டர்ன் ஆகணும் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்தியன் தாத்தா வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. இந்த கரப்ஷனுக்கு இந்தியன் தாத்தா அதாவது நம்ம சங்கர் அவர்கள் இந்தியன் தாத்தா மூலமா என்ன ரிசல்யூஷன் வந்து இந்த கதையில வந்து எடுத்து வச்சிருக்காரு, இதெல்லாம் தான் இந்த இந்தியன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும், இப்போ சித்தார்த் அந்த சமுத்திரக்கனி அவரோட காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ் வந்து பாக்குறப்ப அந்த சீன்ஸோட பிரச்சனைகளே வந்து என்னவா இருக்கு அப்படின்றத என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா ஒரு 2017 டைம்ல அவங்க இனிஷியல் ஸ்கிரிப்டிங்காக வந்து பண்றப்ப அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து வேறையாக வந்து இருந்திருக்கும். அப்போ சினிமாவோட ட்ரெண்ட் வேறையாக வந்து இருந்திருக்கும். ஸோ அது இப்போ இவ்வளவு காலகட்டம்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறப்ப பெருசாக எஃபெக்டிவாக வந்து இல்லையே அப்படின்ற ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் கமல் அவர்கள் இந்தியன் தாத்தாவா வந்து உள்ள ரிட்டர்ன் ஆகுற அந்த சீன் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அனிருத் அவர்களோட பின்னணி இசை அதெல்லாம் அந்த சீனுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஒன்ஸ் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட் சீன் ஒன்று இருக்கும். இந்தியன் தாத்தா இங்கே வந்துட்டு இங்கேருந்து தப்பிக்கணும் ஏர்போர்ட்லேருந்து, அந்த சீன்ல இருந்து தான் அந்த படம் என்னை வந்து பிரிஸ்க் ஆகிடுச்சு. சூப்பராக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன். இந்தியன் தாத்தா உள்ள வந்து திரும்ப இந்த கரப்ஷனுக்கு எதிராக அவர் ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கிறாரு. அவரோட கோரிக்கை, அவரோட ரெசல்யூஷன் இந்த தடவை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கதை வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் கிட்ட வந்து வரப்ப அந்த பிரம்மாண்ட செட்டு இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப ஓகேப்பா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மீன்ஸ் எப்படி வந்து சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு எப்படி வந்து போயிருக்கு அப்படின்னா, ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்கு, ஒரு சில சீன்ஸ் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஃபீல் வந்து வருது. பட் ஓவராலாவே வந்து அந்த ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹரிபரியான ஒரு நோக்கு ஒரு வர்மத்தில் தாத்தா ஒன்று வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேருந்து கமல் அவர்களுக்கு எலிவேஷனோட இன்டர்வலோட பிளாக் வந்து முடிக்கிறப்ப நல்லா இருக்கு. ஒன்ஸ் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து போறப்ப சங்கர் அவர்கள் இந்த கதையில ரிசல்யூஷன் அப்படின்னு ஒன்று வந்து சொல்ல வந்திருக்காரு இல்லையா. நான் யங்ஸ்டர்ஸ் மூலமா இந்தியன் தாத்தா தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் உள்ள வந்து வச்சிருக்காரு. ஸோ அதுதான் ஆக்சுவலா சங்கர் அவர்களோட கோராவே வந்து இருக்கு. பட் அந்த சீன்ஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு பெருசா இம்பாக்டா வந்து இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு சில டியூரேஷன் வந்து தேவைப்படுது. சமுத்திரக்கனி அவர்களை பத்தி காட்டணும், அந்த பிசினஸ் பத்தி காட்டணும். அதுக்கப்புறம் இந்த சராசரி இந்த யங்ஸ்டர்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கரப்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை இந்த பசங்க எப்படி தட்டி கேட்க, இதுக்கெல்லாம் ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து வைக்கணும் இல்லையா. இந்த சீன்ஸோட கன்வின்சிங், இது ஸ்ட்ரக்சரான விதம், இவங்க சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே வந்து கொஞ்சம் எஃபோர்ட்லெஸ்ஸாக தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அதனால தான் சங்கர் அவர்கள் கோரா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிற அந்த ஒரு யதார்த்தம், அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இம்பாக்டாக வந்து அடையாளம் வந்து போயிடுச்சு. பட் கிளைமேக்ஸ் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு ஹரிபரியான ஒரு சேசிங் ஆக்ஷன் சீக்வன்ஸோட சீன்ஸ் வந்து சங்கர் சார் வச்சிருக்காரு. அந்த சீன்ஸ் எல்லாத்துலேயுமே விட்ட பரபரப்பு எல்லாத்தையுமே தொத்திக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக வந்து பிரிஸ்காக வந்திருக்கு. பட் அந்த எண்டு வந்து போகிறப்ப இந்தியன் 3யோட ஒரு கிளிம்ஸ் வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு பீரியாடிக் போர்ஷனில் கமல் வந்து வராரு. அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அப்பா மிரட்டலாக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து வருது. பட் படத்தில் என்ன பிரச்சனை அப்படி வந்து இருக்கு அப்படின்னா, டயலாக்ஸாவே இவங்க எழுதப்பட்டிருக்கிற விதம், இவங்க சொல்லியிருக்கிற அந்த கோர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டயலாக்ஸாக கன்வே விதமே வந்து கொஞ்சம் கிளம்சியான ஃபீலாக, ஒரு அப்செட்டான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இவ்வளோ பெரிய பொருட்செலவு படத்தில் ஒரு
கதையாசிரியர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு நிறைய இடத்துல வந்து இந்தியன் தாத்தா மக்கள் கிட்ட வந்து டைரக்டா பேசக்கூடிய ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த டயலாக்ஸ் தான் அந்த கரப்ஷனை பத்தி இந்தியன் தாத்தா வந்து பேசுறப்ப பயங்கர வீரியமா வந்திருக்கும். அது எல்லாமே இந்த படத்துல வந்து மிஸ் அவுட் வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியன் தாத்தா இந்த படத்துல வந்து நிறைய கரப்ஷன் பண்ணக்கூடிய வில்லன்ஸை கொள்ற மாதிரியான சீன்கள்லாம் வந்து இருக்கு. அந்த சீன்ஸ் ஒரு 2 குறிப்பிட்ட சீன்ஸ், ஒன்று வந்து ஒரு அதோட ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. ஒன்று வந்து ஒரு தங்க செட்டுக்குள்ள ஒரு தங்க வீட்டுக்குள்ள வந்து நடக்கும், அதோட ப்ரொடக்ஷன் டிசைன் அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி ஒரு செட்டப். இதோட ரெண்டோட ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பட் அந்த சீன்ல அவங்க சங்கர் சார் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் வந்திருக்கு இல்லையா, அந்த வில்லன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லி இந்தியன் தாத்தா வந்து அடிப்பாரு. பட் இதெல்லாம் ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா, ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் பல்கா அதுவே வந்து ஓடிட்டு இருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து வந்தது எனக்கு. இந்த படத்தை ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு சிங்கிள் படமாக தான் வந்து அவங்க பிளானிங்காக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களுக்காக அவங்க 2 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 ஸ்பிளிட் பண்ண காரணத்துக்காக சங்கர் சார் எடுத்துக்கிட்டார் இல்லையா ஒரு கோர் ஆர்க். இப்போ சித்தார்த்தனா சித்தார்த்தோட கேரக்டருக்கு இங்கேருந்து ஒரு ஆர்க் இருக்கு, சேனாபதிக்கு ஒரு ஆர்க் இருக்கு. சேனாபதி ஏன் இந்த கரப்ஷனை வந்து இப்போ மக்கள்லாம் மொத்தமாக வந்து எதிர்த்துறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் லைட்டாக மைனஸ் பாயில மக்கள்லாம் மொத்தமாக வந்து எதிர்க்கிறாங்க. பட் அப்படி இருந்தும் இந்த கரப்ஷனை எதிர்க்கணும் அப்படின்ட்டு சேனாபதி ஏன் உறுதியாக இருக்காரு அப்படின்றதெல்லாம் இந்த இந்தியன் 3யோட கதையோட சேர்த்து பார்த்தா தான் அந்த ஆர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் இங்கே நம்ம வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்க்குறப்ப ஒரு சில ரிப்பீட்டேட்டிவான ஐடியாஸ், ரிப்பீட்டேட்டிவாக நமக்கு இப்போ சங்கர் சார் வந்து ஒரு விஷயத்த 5 சீனில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த 2 சீன்லேயே சூப்பராக வந்து சொல்லிட்டாரு. பட் அந்த 3 சீன் வந்து நமக்கு வந்து அது இல்லைனாலுமே பெருசாக இம்பாக்ட் வந்து ஏற்படுது, ஒன்றுமே வந்து ஆயிருக்காது. பட் அந்த சீன்ஸ் எல்லாம் நிறையவே வந்து ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ண மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து இவங்க ஃபில் பண்ணணுன்ற காரணத்துக்காக இந்த ஒரு ரஷ்ஷாக இருக்கக்கூடிய மொத்த ஃபுட்டேஜஸுமே உள்ள அலைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல பர்டிகுலராக நிறைய இடத்துல வந்து தோணுச்சு. இல்லை சங்கர் சார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன், அந்த கரப்ஷனுக்கான ரெசல்யூஷன் கோர் தான் அந்த ஸ்டோரி. பட் அதை விட்டுட்டு நிறைய ஏரியாஸ் வந்து ட்ராவல் ஆகி அது ஒன்ஸ் அந்த லாஸ்ட்டாக வந்து இப்போ செட் பண்ணி வந்து இப்போ பிரேக் கிளைமேக்ஸ் வந்து சேசிங் சீன்லாம் சூப்பராக இருந்தாலுமே லாஸ்ட்டாக இந்தியன் தாத்தா தப்பிக்கிற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ எப்படி இது ரொம்ப சினிமேட்டிக் லிபர்ட்டியாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ டைலாக்ஸ், அதுக்கப்புறம் சீன் நிறைய இடத்துல முக்கியமாக சித்தார்த் அவர்கள் வரக்கூடிய எல்லா சீனுமே வந்து சொல்கிறேன், இதெல்லாம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். மற்றபடி பாசிட்டிவ் கமல் அவர்கள் ஏகப்பட்ட கேரக்டர்ஸில் வந்து அப்பியர் ஆகணும். பட் அப்படியும் இருந்து மிரட்டியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த ஏர்போர்ட் சீனில் சைனீஸ் கெட்டப்பில் வருவார். செம்மையான ஒரு ஆக்டிங். அந்த மேக்கப்புக்குள்ளேயுமே கமல் எவ்வளோ பெரிய தேர்ந்த நடிகர் அப்படின்றது வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. விவேக் அவர்கள், மனோபாலா அவர்கள், நெடுமுனி வேணு அவர்கள் அவங்களாம் திரும்ப வந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஏஐ மூலமாகவும் வாய்ஸ் அண்ட் விஷுவல் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாகவே வந்து இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், சித்தார்த் அவர்களோட அந்த 4 நண்பர்கள் அவங்களோட அந்த ஃபேமிலிக்கு உள்ள அந்த ஒரு பிரச்சனை வந்து நடக்கும் இல்லையா, அதோட இனிஷியல் சீன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் அப்பா எதுக்கு இந்த சீன்ஸ்லாம் வருது அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் அது எண்ட் ஆகுறப்ப ஓகேப்பா இதுதான பாயிண்டா. இப்போ ஜெகன் அவர்களை வந்து காட்டுறப்ப அங்கே ஒரு ஆர்கே வந்து கம்ப்ளீட் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ராகுல் பிரீத்தி சிங் அவர்களுக்கு ஒரு முக்கியமான சீன் வந்து காட்டுவாங்க. அந்த சீனுமே ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. சங்கர் அவர்கள் விஷுவலா இந்தியன் 2 படத்துல இன்னொரு மைல்கல்லே வந்து தொட்டிருக்காரு. ரவிவர்மன் அவர்களோட கேமரா வியூகம் மூலமா பிரிச்சு விளையாடுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாவே ஆக்சுவலா இந்தியா ஃபுல்லா வந்து நிறைய சீன்ஸ் அடுத்தடுத்து வந்து டிராவல் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கு. இப்ப கதையா வந்து இது இப்ப நார்த் இந்தியாலாம் நிறைய வருது, வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் ஆகுது, இத்தனை இடத்துல கதை வந்து போகுது. இது கதையா, இதெல்லாம் தேவையா இல்லையா, அதெல்லாம் வந்து வேற விஷயம். அதுல நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிற பட்சத்திலையும் அதை நம்ம காட்சிப்படுத்தின விதத்துல வந்து சங்கர் அவர்கள் வந்து மிரட்டியிருக்காரு. பாடல்கள் காட்சிப்படுத்தின விதமா வந்து இருக்கட்டும், கேலண்டர் சாங், அது மொத்த விஷுவலுமே பயங்கரமா வந்து இருந்துச்சு. கதவல் பாட்டில் வந்து அந்த லாஸ்ட்டு அந்த ரெட் டிஷர்ட்ஸ் ஃபுல்லாக சூழ்ந்து 2-3 ஷாட் வந்து எடுத்திருப்பாங்க. அமேசிங், அதெல்லாம் மிரட்டிட்டாங்க. அனிருத் அவர்களோட பின்னணி இசை தட்டி தூக்கியிருக்காரு. அந்த சகசகாவை வச்சு இந்தியன் தாத்தாவுக்கு வந்து நிறைய இடத்துல அந்த ஹைப் ஏற்றின மொமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஜாஸ்தி இந்த கதையே வந்து மாஸ், அதுக்கப்புறம் எமோஷன், இது ரெண்டுத்துக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகிறதுனால வேறு எந்த ஜோன்லேயுமே வந்து போகல. அந்த பரபரப்பை, அதுவும் செகண்ட் ஹாஃப் லைன்லாம் நிறைய அந்த கிளைமேக்ஸ் ஒட்டிலாம் அந்த சேசிங் ஃபுல்லாக அந்த பரபரப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறதுல வந்து அனிருத் அவர்களோட பின்னணி இசைக்கு முக்கிய பங்கு வந்திருக்கு. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போட்ட பின்னணி இசை, அந்த கப்பல் ஏறி போயாச்சு தீமை வந்து ஒரு 2-3 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ அமேசிங்காக வந்திருக்கும். இப்போது அந்த இடத்துல வரக்கூடிய காட்சிகள் வந்து சுமாராக இருந்தாலும் திடீர்னு ஏஆர் ரஹ்மான் அவர்களோட அந்த பின்னணி இசை வரப்போ அது வேற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. பட் அனிருத் அதை ஏஆர் ரஹ்மான் அவர்களோட அந்த குறை, அவர் இல்லாத குறைய, அந்த பரபரப்பை அனிருத் அவர்கள் தன்னோட பின்னணி இசை மூலமாக சூப்பராக வந்து சேர்த்திருக்காரு.
ஓவரால் இந்தியன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா தியேட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்ச் தான். ஒரு சில குறைகள் வந்து இருக்கு. பட் இந்த குறைகள்லாம் இருக்கிற பட்சத்திலையும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இந்த படத்தை கண்டிப்பா நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம தியேட்டர்ல போய் வந்து ஃபீல் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டா வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய அந்த கேரக்டரோட ஆர்க்லையும் நிறைய இப்போ அந்த ஒரு அவ்வளோ பெரிய லிகசி ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிகசி இதில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து இருந்திருக்கலாம். அது லைட்டாக அங்கே வந்து மிஸ் ஃபயர் வந்து ஆயிருந்தாலும் அந்த இந்தியன் 3 மேலே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணி இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இந்தியன் 3 வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த படம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ விஜிலாண்டே ஆங்கிள் இதை விடவே வந்து சிறப்பாக PS மித்ரன், அத்லி அவர்கள் போன்ற அவங்கெல்லாம் வந்து சங்கர் அவர்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்க. பட் அவங்கெல்லாம் இன்னுமே சூப்பராக வந்து சர்தார், ஜவான் மாதிரியான படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் சங்கர் அவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த விஜிலாண்டே சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டினது, பேசியிருக்கக்கூடிய அரசியல்கள், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரசியல்கள் அங்கங்கே ரசிக்கும்படி தான் வந்திருக்கு. குறைகள் இருக்கிற பட்சத்துலையும் இந்தியன் 2 கண்டிப்பாக நம்ம தேட்டரில் போய் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நிறையவே வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்கணும். பட் ஷுவராக வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.